Hello friends, welcome to Bell Math Education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC யோட combined stat examக்காக mathematicsல unit 7ல complex analysis பத்தி பார்க்கலாம். இது வந்து complex analysisல நான் போடுற first video. இப்போ நாம first analytic functions, அதாவது complexல first topic நாம analytic functionsல பார்க்கலாம். இதுல என்னென்ன important concept இருக்கு அப்படிங்கறத first பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம previous yearல என்னென்ன questions கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இசட்ங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிளை டினோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இசட்ங்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒய். இதில் எக்ஸ் வந்து எப்போதுமே ரியல் பார்ட்டை குறிக்கும், ஒய்ங்கிறது வந்து இமேஜினரி பார்ட்டை குறிக்கும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இசட்னாலே வந்து நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய் தான். அடுத்தது யூவி. இந்த யூவும் வியும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இது வந்து யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பிளஸ் ஐ வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு டினோட் பண்ணுறதை நம்ம எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் இசட்டை வந்து நம்ம டபிள்யூன்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் இசட்ங்கிறது வந்து என்ன, ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் இசட். ஸோ டபிள்யூ வந்து யூ பிளஸ் ஐவின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இசட்ங்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒய், டபிள்யூங்கிறது யூ பிளஸ் ஐவி. டபிள்யூ வந்து என்னதுன்னா எஃப் ஆஃப் இசட்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற நொட்டேஷன். ஸோ இப்போ வந்து டபிள்யூ கிவ்ஸ் அ யூனிக் சொல்யூஷன் கரஸ்பாண்டிங் டு த வேல்யூ ஆஃப் இசட். தென் வி கால்ட் டபிள்யூங்கிறது வந்து சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இது மோர் தென் ஒன் சொல்யூஷன் கொடுத்துச்சுன்னா இது வந்து மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். சில டெஃபினிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். A single valued function f of z is said to have a limit w naught as z tends to z naught if f of z is defined in the neighborhood of z naught and if for every epsilon greater than 0 we can find a positive number delta such that modulus of f of z minus w naught is less than epsilon for every z is given by 0 less than modulus of z minus z naught less than delta. அதாவது என்ன சொல்லலாம், limit z tends to z naught of f of z equal to w naught ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா வந்து எந்தெந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளமேட்டிக்காக மட்டும் இல்லாமல் இந்த டெஃபினிஷன்ஸ் தீரத்தில் வர்ற அந்த கண்டிஷன்ஸும் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் மென்ஷன் பண்ணி எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட்டோட வேல்யூ 0 to டெல்டாங்கிறதே வந்து அவங்க கேட்கலாம். ஸோ இது வந்து லெஸ் தென் பதுவாக இங்கே கிரேட்டர் ஈக்குவல் அந்த மாதிரி அவங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. அதனால இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன்ஸோட அந்த லிமிடேஷன் என்ன, கண்டிஷன்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், a function f of z is said to be continuous at z equal to z naught if f of z naught is defined and limit f of z as z tends to z naught value is f of z naught. ஸோ இது வந்து டெஃபினிஷனு. நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியபிள் டெஃபினிஷன் எல்லாம் படிச்சிருப்போம், இருந்தாலும் நான் ஒருக்கா ரிப்பீட் பண்ணுறேன். A function f of z is said to be differentiable at a fixed point z if limit delta z tends to 0 f of z plus delta z minus f of z by delta z exists. This limit is called the derivative of f of z at the point z and it is denoted by f dash of z. So the derivative of the definition. Next definition, analytic order definition. A function f of z is said to be analytic at the point z equal to a in the region R if f of z is differentiable at z equal to a and f of z is differentiable at all points for some neighborhood of z equal to a. ஸோ அது வந்து அந்த பாயிண்ட்லேயே டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா அதோட நெய்பர்ஹுட் பாயிண்ட் z equal to a ஓட நெய்பர்ஹுட் பாயிண்ட்லேயே வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை அனலிட்டிக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், a function f of z is said to be analytic in the region R. முன்னாடி பார்த்தது அனலிட்டிக் இந்த பாயிண்ட், இது வந்து அனலிட்டிக் இந்த ரீஜியன். ஸோ அது வந்து என்னன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இந்த ரீஜியன் ஆர். ஆரில் இருக்க எல்லா பாயிண்ட்லேயுமே அது அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து அனலிட்டிக் இந்த ரீஜியன் நம்ம சொல்லுவோம். ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக் பதுவாக ஹோலோமார்பிக் ரெகுலர் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் ரெகுலர் ஃபங்க்ஷனாலும் அனலிட்டிக் ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான். ஸோ எந்த டெர்மினாலஜி கொடுத்தாலும் உங்களுக்கு அதை எழுத தெரியணும். நெக்ஸ்ட்டு, அனலிட்டிக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷன், அதாவது காச்சி ரீமான் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா காச்சி ரீமான் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையாங்கிறதா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா the necessary condition for the function f of z equal to u plus iv is to be analytic is dou u by dou x equal to dou v by dou y and dou u by dou y equal to minus dou v by dou x.
ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் சிஆர் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நாம அனலிட்டிக்னு சொல்லுவோம். ஸோ இதை ஷார்ட்டாக வந்து எப்படி சொல்லலாம்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னா டிஃபரன்ஷியேஷனை குறிக்குது, பார்ஷியல் டெரிவேட்டிவ். யூஎக்ஸ்னா டோ யூ பை டோ எக்ஸ்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து சிஆர் ஈக்குவேஷன். இது வந்து சிஆர் ஈக்குவேஷனின் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். நெக்ஸ்ட், sufficient condition for f of z to be analytic is the four derivative exist and all continuous இருக்கணும் and Cauchy-Riemann condition ux equal to vy and uy equal to minus vx. நெக்ஸ்ட், அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ல வர சில ப்ராப்பர்ட்டிஸ் பத்தியும் பார்க்கலாம். ஏன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸோட ரிசல்ட்ல இருந்து உங்களுக்கு நிறைய அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்னங்கிறது சொல்லிடுறேன். dou square pi by dou x square plus dou square pi by dou y square equal to 0 இருந்துச்சுன்னா அது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷனின் 2 டைமென்ஷன் சொல்லுவோம். இதுவே வந்து போலார் கோஆர்டினேட்ல இருக்கணும்னா dou square pi by dou r square plus 1 by r into dou pi by dou r plus 1 by r square into dou square pi by dou theta square equal to 0. இது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷனின் போலார் கோஆர்டினேட். அடுத்தது வெறும் ஆப்ரேட்டர் டெல் ஸ்கொயர் மட்டும் எடுத்தனா இது வந்து லாப்லாஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு dou square by dou x square plus dou square by dou y square. இது வந்து in 2 டைமென்ஷன்ல. இது 3 டைமென்ஷனா இருந்தா dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square மட்டும் நம்ம மீன் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். The real and imaginary parts of an analytic function is a Laplace equation. ஸோ நம்ம யூங்கிறது வந்து ரியல் பார்ட்டு, விங்கிறது வந்து இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லாஸ் ஈக்குவேஷன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு டெல் ஸ்கொயர் யூ ஈக்குவல் டு 0, டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் வந்து இதுதான், டெல் ஸ்கொயர் யூ ஈக்குவல் டு 0 அண்ட் டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதாவது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுவே இமேஜினரி பார்ட் எடுத்தனா டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். இந்த கொஸ்டின் வந்து ரியல் பார்ட் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் எழுத தெரியணும். அதுக்கு பதிலாக டெல் ஸ்கொயர் யூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தாலும் ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்மளுக்கு எழுத தெரியணும். ஸோ எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் எழுதுற அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் w equal to u plus iv is an analytic function, the curves of the family u equal to c1 and v equal to c2 cut orthogonally where c1 c2 are varying constant. ஸோ அதில் வர ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து ஆர்த்தோகனலாக கட் பண்ணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது an analytic function with constant real part is constant. ஸோ ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனில் அதோட ரியல் பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சேம் டைம் கான்ஸ்டன்ட் மாடுலஸ் இருந்தாலும் அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட், இஃப் எஃப் ஆஃப் இசட் அண்ட் எஃப் ஆஃப் இசட் கான்ஜுகேட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஆர் அனலிட்டிக், தென் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எஃப் ஆஃப் இசட்டும் அதோட கான்ஜுகேட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டும் அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஃப் ஆஃப் இசட் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கணும். அடுத்தது, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 எவ்ரிவேர், தென் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட், இந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனில் வர சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த 8th ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். dou square by dou x square plus dou square by dou y square equal to 4 into dou square by dou z into dou z bar. இதில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் எடுத்து ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து 4 into மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த 8th வந்து நம்ம லாக் ஆஃப் மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் போட்டோம்னா ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டெரிவேஷன் இருக்கு, நம்மளுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக தேவையில்லை. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எழுத தெரியணும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஹோல் பவர் பி இது எடுத்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பி ஸ்கொயர் இன்டூ மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் பவர் பி மைனஸ் 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், எவ்ரி அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட் அலோன். ஸோ இது ஒன் ஆஃப் த ரிசல்ட். நெக்ஸ்ட், இது வந்து உங்களுக்கு இந்த மாடுலஸ் ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஆப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு 2 இன்டூ மாடுலஸ் எஃப் டேஷ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் வரும். லாக் ஆஃப் மாடுலஸ் எஃப் டேஷ் ஆஃப் இசட்னால அந்த 8th ப்ராப்பர்ட்டி ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்,
CR ஈக்குவேஷனோட போலார் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ CR ஈக்குவேஷனோட கார்ட்டீசியன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ போலார் ஃபார்ம். இசட்ங்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக R இன்டூ இ பவர் ஐடிட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ எஃப் ஆஃப் இசட்ங்கிறது வந்து P பிளஸ் ஐக்யூ. இதில் PQங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் R அண்ட் தீட்டா. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் CR ஈக்குவேஷன் டோ P பை டோ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் R இன்டூ டோ Q பை டோ R அண்ட் டோ Q பை டோ தீட்டா ஈக்குவல் டு R இன்டூ டோ P பை டோ R. ஸோ இப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா Q வச்சு சொல்லும்போது டோ Q பை டோ R ஈக்குவல் டு மைனஸ் 1 பை R இன்டூ டோ P பை டோ தீட்டா அண்ட் டோ P பை டோ R ஈக்குவல் டு 1 பை R இன்டூ டோ Q பை டோ தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். Any function having continuous second order partial derivative which satisfies the Laplace equation is called the harmonic function. So இந்த function Laplace equation satisfy பண்ணால் நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்னா harmonic function. Any two harmonic functions u and v such that f of z equal to u plus iv is analytic are called conjugate harmonic function. இப்போ நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷனில் u plus ivன்னு எழுதுறோம்ல, இதில் uவும் vயும் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம u வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் டு v வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் டு uன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ஜுகேட் ஹார்மோனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட் ஒன்று, இஃப் f of z equal to u plus iv is an analytic function then u and v are harmonic function. ஸோ f of z அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக u and v வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து u and v வந்து ஹார்மோனிக்காக இருந்துச்சுன்னா நம்மளால வந்து f of z அனலிட்டிக்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் u கொடுத்துட்டோன்னா அதோட கான்ஜுகேட் ஹார்மோனிக் கண்டுபிடிக்கலாம். ஸோ u கொடுத்தா v கண்டுபிடிக்கலாம், v கொடுத்தா u கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து மில்லி தாம்சன் மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் நேம் மில்லி தாம்சன் மெத்தட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இப்போ u கொடுத்துருந்தாங்கன்னா v கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் டோ யூ பை டோ ஒய் இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் டோ யூ பை டோ எக்ஸ் இன்டூ டிஒய். v கொடுத்துருந்தாங்கன்னா u கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டோ வி பை டோ ஒய் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் இன்டூ டிஒய். ஸோ இதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இது இப்போ முன்னாடி பார்த்தது வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து நம்ம f of z கண்டுபிடிக்கணும். ஸோ f of z வந்து வெறும் u கொடுத்து f of z எப்படி கண்டுபிடிக்கலாம், v கொடுத்து f of z எப்படி கண்டுபிடிக்கலாம், u பிளஸ் வியோ இல்லை u மைனஸ் வியோ கொடுக்கும்போது f of z எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் u மட்டும் கொடுத்துருக்காங்க, அதாவது ரியல் பார்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா f of z கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இன்டெக்ரல் பை ஒன் ஆஃப் z கமா 0 மைனஸ் ஐ இன்டூ பை டூ ஆஃப் z கமா 0 இன்டூ dz. இதில் பை ஒன் ஆஃப் z கமா 0ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டோ யூ பை டோ எக்ஸ் ஆஃப் z கமா 0, பை டூ ஆஃப் z கமா 0ங்கிறது டோ யூ பை டோ ஒய் ஆஃப் z கமா 0. ஸோ u கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கண்டுபிடிச்சிட்டு அதில் எக்ஸுக்கு z ஒய்க்கு வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணால் பை ஒன் பை டூ கிடச்சிரும். ஸோ இதை எடுத்து இந்த f of z ஃபார்முலாவில் போட்டுட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி v கொடுத்தாங்கன்னா f of z கண்டுபிடிக்கிற ஃபார்முலா f of z ஈக்குவல் டு இன்டெக்ரல் பை ஒன் ஆஃப் z கமா 0 பிளஸ் ஐ இன்டூ பை டூ ஆஃப் z கமா 0 dz. இதில் பை ஒன்ங்கிறது டோ வி பை டோ ஒய் ஆஃப் z கமா 0, பை டூங்கிறது டோ வி பை டோ எக்ஸ் ஆஃப் z கமா 0. இதுவும் அதே மாதிரி தான் v கொடுத்துருப்பாங்க, நம்ம வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டு அதில் z கமா 0 சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் u பிளஸ் வி u மைனஸ் வி கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ u பிளஸ் விங்கிறது u பிளஸ் வி u மைனஸ் வி கொடுத்தாங்கன்னா நம்ம கேபிட்டல் f of zன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு அதில் போடணும். ஸோ நம்மளுக்கு f of zனா u பிளஸ் iv, i இன்ட்டு f of zனா iu மைனஸ் v. இப்போ 1 and 2 நம்ம ஆட் பண்ணோம்னா f of z காமன் எடுத்துட்டா 1 பிளஸ் i ஈக்குவல் டு u மைனஸ் v பிளஸ் i இன்ட்டு u பிளஸ் வின்னு கிடைக்கும். 1 and 2 நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு f of z இன்ட்டு 1 பிளஸ் i ஈக்குவல் டு, இங்கே ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா u மைனஸ் v ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட் இது பிளஸ் i இன்ட்டு u பிளஸ் வின்னு வரும். ஸோ 1 and 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா u பிளஸ் விங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் f of z இன்ட்டு 1 பிளஸ் i, u மைனஸ் விங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் f of z இன்ட்டு 1 பிளஸ் i. இந்த f of z இன்ட்டு 1 பிளஸ் ஐயை வந்து நாம கேபிட்டல் f of zன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா கேபிட்டல் யூ பிளஸ் ஐ இன்ட்டு கேபிட்டல் வி. இதில் யூங்கிறது யூ மைனஸ் வி, விங்கிறது யூ பிளஸ் வி. ஸோ இப்போ நம்மளுக்கு யூ பிளஸ் வி, ஸோ இப்போ நம்மளுக்கு யூ மைனஸ் வி கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா கேபிட்டல் யூ கொடுத்தாங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்க்கு அதே ஃபார்முலா பை ஒன் ஆஃப் இசட் கமா 0 மைனஸ் ஐ இன்டூ பை டூ ஆஃப் இசட் கமா 0 பிளஸ் சி. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இங்கே கேபிட்டல் எஃப்லேருந்து மறுபடியும் ஸ்மால் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் பை 1 பிளஸ் ஐ. இதே மாதிரி யூ பிளஸ் வி கொடுத்துருந்தாங்கன்னா பி, அதாவது யூ பிளஸ் வி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது ஒன்று தான், கேபிட்டல் வி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றதும் ஒன்று தான். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் பை ஒன் ஆஃப் இசட் பிளஸ் ஐ இன்டூ பை டூ ஆஃப் இசட் பிளஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நாம ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் மேப்பிங், அதில் என்னென்ன கான்செப்ட் என்னென்ன வருதுங்கிறது பார்க்கலாம். A mapping W equal to f of z is said to be conformal at z equal to z0 if it preserves the angle between any two curves through z0 in z plane both in magnitude and direction. ஸோ கன்ஃபார்மல் எப்போ சொல்லுவேன்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுலையுமே வந்து இது ப்ரிசர்வ் பண்ணுச்சுன்னா அந்த மேப்பிங்கை நம்ம வந்து கன்ஃபார்மல் மேப்பிங்னு சொல்லுவோம். அடுத்தது ஐசோகனல் மேப்பிங். A mapping W equal to f of z is said to be isogonal. It preserves the angle between any two curves through z0 in z plane only in magnitude but not necessarily in direction. So magnitude மட்டும் preserve பண்ணுச்சுன்னா அது வந்து ஐசோகனல் மேப்பிங். நெக்ஸ்ட் கன்ஃபார்மல் மேப்பிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். If f of z is analytic and f dash of z is not equal to 0 at each point, then the mapping W equal to f of z is conformal. ஸோ இந்த மாதிரி தியரம் ஸ்டேட்மெண்ட்ல படிக்கும்போது அதில் இருக்க ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் வர ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் f of z is not analytic, then f of z is not conformal. ஸோ இது நாட் அனலிட்டிக்காக இருந்தால் இட் இஸ் நாட் கன்ஃபார்மல். அதே மாதிரி if W equal to f of z is conformalனா then f inverse of W is also conformal. ஸோ இது எடுத்தோன்னா அதோட இன்வர்ஸும் வந்து கன்ஃபார்மல். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னன்னா the critical point will occur at dw by dz equal to 0 and dz by dw equal to 0. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு தான் நாம கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு W equal to some function of zல ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு z கண்டுபிடிச்சு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு Wக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதி நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம செப்பரேட்டா சால்வ் பண்ணி z வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ இன்னொருக்கா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு z டிஃபரன்ஷியேட் பண்ணி dw by dz கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது நீங்கள் மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா நம்ம கண்டுபிடிச்சதை அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க, அந்த எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கல். ஸோ நம்மளுக்கு வந்து dz by dw கிடைச்சிரும். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம W equal to c plus z. ஸோ இது வந்து நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி உங்களுக்கு மேப் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ W equal to c plus zனா இதில் சிங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நான் அதை வந்து a plus ibன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து Wக்கு நான் வந்து u plus iv சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், சிக்கு a plus ib, இசடுக்கு வந்து x plus iy. ஸோ இதை ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறோம். ஸோ நான் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இங்கே வந்து u plus iv இருக்கு, இங்கே இது இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் இமேஜினரி பார்ட் அண்ட் ரியல் பார்ட்டை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரியல் பார்ட் எழுதும்போது இங்கே u, இங்கே வந்து a plus x. ஸோ அதே மாதிரி இந்த சைடு இமேஜினரி பார்ட் இஸ் v, இங்கே b plus y. ஸோ எனக்கு u வந்து a plus x, v வந்து b plus yன்னு வருது. ஸோ இதில் நான் எப்படி கன்க்ளூட் பண்ணலான்னா எந்த ஒரு பாயிண்ட் xy வந்து z பிளேனில் எடுத்தாலும் அது வந்து எனக்கு w பிளேனில் எந்த பாயிண்ட்டுக்கு மேப் ஆகும்னா a plus x, b plus yக்கு மேப் ஆகுது.
So x, y point is mapped to a plus x, b plus y in w plane. So இந்த transformation நம்ம யூஸ் பண்ணனா சேம் சைஸ் அண்ட் ஷேப்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சேம் ஓரியன்டேஷன்ல வரும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நாம டிரான்ஸ்லேஷன் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம். ஸோ இசட் பிளேனில் நான் ஒரு XY பாயிண்ட் கொடுக்குறேன். W பிளேனில் போடும்போது எனக்கு இங்கே என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோன்னா C + Z. ஸோ பாயிண்ட் சேம் சைஸ் சேம் ஷேப் மட்டும் தான் கிடைக்கும். ஜஸ்ட் அந்த பொசிஷன் மட்டும் நம்மளுக்கு மாறி இருக்கும். ஸோ XYங்கிறது எனக்கு A + X, Yங்கிறது வந்து B + Y மாறி இருக்கும். ஸோ ஜஸ்ட் மூவ்மெண்ட் தான் ஆயிருக்குமே ஒழிய மற்றபடி அதிலே தான் இருக்கும். ஸோ சைஸும் ஷேப்பும் வந்து ப்ரிசர்வ் ஆயிருக்கும் இந்த டிரான்ஸ்லேஷன் மேப்பில். நான் இது எதுக்கு உங்களுக்கு எலாபரேட்டாக போட்டு காமிச்சிருக்கேன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து இதே மாதிரி தான் போட்டு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் தெரியணும். ஸோ இது வந்து தியரியாக கேட்டாலும் எழுத தெரியணும். இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எதெல்லாம் ப்ரிசர்வ் ஆகுது அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஸோ ஷேப் சேமாக இருக்கும், சைஸ் சேமாக இருக்கும், சேம் ஓரியன்டேஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியணும். சப்போஸ் இது பேஸ் பண்ணி வர சம்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எலாபரேட்டாக கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் W = CZ. ஸோ W = CZ. எகைன் சிங்கிறது வந்து இங்கே காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்டு. நான் இங்கே வந்து போலார் கோஆர்டினேட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ W = CZ. W வந்து R × e⁻i⁵ = C காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நான் இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னா A × e⁻ib, இசட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் R × e⁻i⁵. ஸோ இதை கம்பைன் பண்ணி நான் AR × e⁻i × b + θன்னு எழுதலாம். ஸோ இதுக்கும் வந்து ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது R is AR அண்ட் π is b + θன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆங்கிளும் அந்த ஸோ இந்த போலார் கோஆர்டினேட்டோட பாயிண்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து இசட் பிளேனில் வந்து எப்படி மாறி இருக்குன்னா ரொட்டேட் ஆகும் அண்ட் மேக்னிஃபிகேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து பெரிய சைஸாகவும் ரொட்டேஷனும் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக XY கிடையாது, இது R θ போலார் கோஆர்டினேட் எடுக்கிறதுனால. ஸோ நம்மளுக்கு இந்த ஷேப்பில் இருக்க ஒன்று வந்து W = CZ அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு இதே ஷேப் ரொட்டேட் ஆகும் ப்ளஸ் மேக்னிஃபை. ஸோ கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லென்த்தியாகவும் பெருசாகவும் கிடைக்கும். ஸோ மேக்னிஃபிகேஷன் அண்ட் ரொட்டேஷன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நடக்கும். ஸோ இது வந்து மேக்னிஃபிகேஷன் அண்ட் ரொட்டேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து W = 1/Z. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதில் தான் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து வரும். ஸோ இந்த டைப்பில் எந்த சம் கொடுத்தாலும் நம்ம இப்போ நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜர் வந்து எல்லா சம்முக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ W = 1/Z. ஸோ Wங்கிறது U + IY அண்ட் Zங்கிறது X + IY. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னது நம்மளுக்கு W = 1/Z. ஸோ U + IV = 1/X + IY. ஸோ இதோட கான்ஜுகேட்டால நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணனா எனக்கு எக்ஸ்பிரஷன் X - IY/x² + y² கிடைக்கும். இப்போ மறுபடியும் நான் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு U = இங்கே ரியல் பார்ட் x/x² + y² கிடைக்கும். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணனா V = இங்கே வந்து -y/x² + y² கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து u² + v² நம்ம கண்டுபிடிச்சோன்னா 1/x² + y² இருக்கும். ஸோ கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, நல்லா ரீட் பண்ணுறதை வச்சு எழுதிக்கோங்க. u² + v² = 1/x² + y². இப்போ நான் வந்து ஒரு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன். A × x² + y² + 2gx + 2fy + c = 0. சர்க்கிளோட ஈக்குவேஷன் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதை த்ரூ அவுட் நான் x² + y² டிவைட் பண்ணோன்னா a + 2g × x/x² + y² + 2f × y/x² + y² + c × 1/x² + y² = 0ன்னு வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்த u, v, u² + v² நொட்டேஷன் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகி வரும்னா c × u² + v² + 2gu - 2fe + a = 0ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியாக இது இப்படி தான் வரும்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து இந்த வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு வேறு வேறு ஃபார்மில் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கேஸாக நம்ம அதை அனலைஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் A0 C0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ A0 C0ன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி ரெடியூஸ் ஆகும்? C0 A0. இப்போ எனக்கு 2GU minus 2FVன்னு வரும். ஸோ அது வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். கேன்சல் பண்ணி பாருங்க. GU equal to Fன்னு வரும். GU பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ U equal to V. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So then equation 1 represents the straight line passing through the origin in Z plane and 2 represent the straight line passing through the origin in W plane. So இந்த transformation எடுக்கும்போது A0 C0வா இருந்தா Z planeலையும் நம்மளுக்கு என்ன லைன் கிடைக்கும்னா straight line passing through the origin-ஆ இருக்கும். Transformation apply பண்ணும்போது நம்மளுக்கு again we get the straight line passing through the origin in W plane-ஆ இருக்கும். So இது வந்து இந்த கேஸ்ல. இப்போ வந்து A not equal to 0 and C equal to 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல நீங்கள் இந்த ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ணி பாருங்க. ஈக்குவேஷன் 1 வந்து சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜினாக கிடைக்கும். இசட் பிளேனில் இந்த மாதிரி கிடைக்கும். W பிளேனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும், பட் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஸோ சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜின் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டு ஸ்ட்ரெயிட் லைன் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜினாக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேஸில் A equal to 0 and C not equal to 0 எடுத்துக்கலாம். ஸோ A equal to 0, C not equal to 0னா நம்மளுக்கு Z பிளேனில் ஸ்ட்ரெயிட் லைன் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜினாவும் W பிளேனில் வந்து சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜினாவும் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கேஸ் A not equal to 0, C not equal to 0னா நம்ம ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையுமே வந்து நம்மளுக்கு சர்க்கிள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ABC இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்பர் போட்டு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அதனால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரியணும். இப்போ நெக்ஸ்ட் W equal to 1/Z இன் போலார் கோஆர்டினேட்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் கம்பைன் பண்ணி ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு மாடுலஸ் வேல்யூ வந்து R equal to 1/Rனும் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து π equal to -θன்னு கிடைக்கும். இதில் R equal to C இருந்துச்சுன்னா எனி சர்க்கிள் வித் சென்டர் அட் ஆரிஜின் இன் Z plane is mapped to the circle with center at origin in W plane under W equal to 1/Rன்னு கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் கேஸ் C equal to 1, R equal to 1, capital R equal to 1 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து யூனிட் சர்க்கிள் வித் சென்டர் அட் ஆரிஜின் இன் Z plane is mapped to the unit circle in a W plane under W equal to 1/Z டிரான்ஸ்ஃபர்மேஷனா கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்து தான் நம்மளுக்கு சர்க்கிள், ஸ்ட்ரெயிட் லைன், பாசிங் த்ரூ த ஆரிஜினா, யூனிட் சர்க்கிளாங்கிறது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அடுத்தது தேர்ட் கேஸ் R equal to C which is less than 1, then capital R is 1/C greater than 1. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா then the interior of the unit circle in Z plane is mapped onto the exterior of the unit circle of the W plane and vice versa. அடுத்தது π equal to -θன்னு எடுத்துட்டோம்னா any straight line through the origin in Z plane is mapped onto its reflection in the real axis on the W plane. ஸோ இது வந்து கேசஸ் மென்ஷன் பண்ணி எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஒவ்வொரு கேஸ்லையும் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சு படிங்க, அப்பதான் வந்து மறக்காது. நெக்ஸ்ட் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். an expression is of the form W equal to AZ plus B by CZ plus D. Here A, B, C, D are complex constant such that AD minus BC is not equal to 0 is called the bilinear transformation. இதான் வந்து பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினிஷன். இது வந்து மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இன்னொரு நேம் உண்டு, இல்லைன்னா லீனியர் ஃப்ராக்ஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நம்ம இதை சொல்லுவோம். ஸோ சிலபஸில் வந்து லீனியர் ஃப்ராக்ஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம படிக்க வேண்டியது. இதில் வந்து இந்த AD மைனஸ் BCங்கிறது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஃபைண்ட் டிட்டர்மினன்ட்னா நம்ம வந்து AD மைனஸ் BC தான் வந்து கால்குலேட் பண்ணணும். இதில் ABCDங்கிறதெல்லாம் வந்து நம்பர்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் இன்வேரியன்ட் பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட் கேட்டாலும் இதே தான், இன்வேரியன்ட் பாயிண்ட்னாலும் இதே தான். ஸோ ரெண்டும் சேம். So a point Z equal to A is said to be a fixed point of a mapping W equal to F of Z if its image under F of Z is itself. So இமேஜும் அந்த பாயிண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்வேரியன்ட் பாயிண்ட். அதாவது நம்மளுக்கு W கொடுத்துருப்பாங்கல்ல, W ஈக்குவல் டு Z தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளத்தில் W கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் நம்ம Zக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ F of Z equal to Zன்னு அப்ளை பண்ணி நம்ம சிம்ப்ளை பண்ணி Zோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் தான் நாம ஃபிக்ஸட் பாயிண்ட் இல்லைன்னா இன்வேரியன்ட் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம்.
பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 2 ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதையும் கிரிட்டிக்கல் பாயிண்டோட டெஃபினிஷனும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேற, இன்வேரியன்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட்ங்கிறது வேற. இன்வேரியன்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட்டும் சேம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் இதுலேருந்தே உங்களுக்கு சில பேசிக் கான்செப்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுக்குறேன் உங்களுக்கு. If there are distinct invariant points P and Q, so ரெண்டு invariant point வரணும், அது வந்து P and Q ன்னு எடுத்துட்டு then the transformation can be written as, அது வந்து எப்படி நம்ம எழுதலாம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனை W minus P by W minus Q equal to K into ZP minus ZQ ன்னு எழுதலாம். If there is only one invariant point P இருந்துச்சுன்னா, ஆனால் எப்போ only one invariant point exist ஆகுனா A minus D the whole square plus 4BC வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு இன்வேரியன்ட் பாயிண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒன் இன்வேரியன்ட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா A minus D the whole square plus 4BC equal to 0. ஸோ இது ஒரே ஒரு இன்வேரியன்ட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை 1 by W minus P equal to K plus 1 by Z minus Pன்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 தான் வந்து நம்ம நார்மல் ஃபார்ம் ஆர் கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து மோர் தென் 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளான்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல மோர் தென் 2 ஃபிக்ஸட் பாயிண்ட்னா டெஃபினட்டாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் மட்டும் எக்ஸிட் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நாம பாராபோலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்போது நம்ம அந்த இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொன்ன ஈக்குவேஷன் 1 அதில் K வேல்யூ டிபெண்ட் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நேம் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் K இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் K இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எலிப்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். K இஸ் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஹைப்பர்போலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சேம் திங் 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்போது K வந்து A இன்டூ இ பவர் மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் A இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா தென் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து லோக்ஸோட்ரோனிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எலிப்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹைப்பர்போலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இல்லைன்னா அதோட இன்னர் நேம் வந்து என்னன்னா லோக்ஸோட்ரோமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் எக்ஸிட் ஆச்சுன்னா ஒன்று எலிப்டிக்கா இருக்கும் ஹைப்பர்போலிக், இது ரெண்டுமே இல்லைன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லோக்ஸோட்ரோமிக். 1 ஃபிக்ஸட் பாயிண்ட் எக்ஸாச்சுன்னா அது வந்து பாராபோலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கெனானிக்கல் ஃபார்மும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபார்மையும் பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் டீப்பாக கூட கொஸ்டின் கேட்கலாம். நான் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு இப்போ பாயிண்ட்ஸ் எடுக்கலை, மேக்ஸிமம் ரொம்ப டீப்பாக எடுக்கலை. ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்னுமே வந்து தியரி பார்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிக்கலாம். இப்போ 2018 கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 64th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The behavior of a function f of z at infinity is the same as the behavior of f of 1 by z at 0. So இது வந்து கரெக்ட். அப்போ இது வந்து கரெக்டாக இருக்காது, ராங் கிடையாது. If f of 1 by z is analytic at z equal to 0, then f of z is analytic at infinity. So இது வந்து கரெக்ட். ஸோ C இல்லைன்னா D தான் வந்து நம்மளுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் வரக்கான சான்சஸ் இருக்கு. If f of z is analytic at 0, then f of 1 by z is analytic at 0. ஸோ இது வந்து ராங். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் ஆப்ஷன் டியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது வந்து கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் 65th கொஸ்டின், the transformation which displaces every point in the z plane along the direction of alpha through the distance modulus alpha is. ஸோ சேம் டைரக்ஷனில் இவ்வளோ மாடுலஸ் மட்டும் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுக்கு W ஈக்குவல் டு Z பிளஸ் ஆல்ஃபா தான் வந்து என்னது ஆன்சர். நான் உங்களுக்கு கொடுக்கும்போது C வச்சு கொடுத்துருந்தேன், இது வந்து இங்கே ஆல்ஃபான்னு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், when C equal to 0, the fixed point of bilinear transformation W equal to AZ plus B by CZ plus D R. ஸோ இதுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி அண்ட் B by D மைனஸ் ஏன்னு வரும். இது எப்படின்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஃபிக்ஸட் பாயிண்ட்னா என்னது, நம்ம ஃபங்க்ஷனை அதுக்கு இசட்டுக்கே ஈக்குவேட் பண்ணுறது. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட். ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஇசட் பிளஸ் பி ஈக்குவல் டு இசட் இன்டூ சிஇசட் பிளஸ் டின்னு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இப்போ நீங்கள் சிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட் ஈக்குவல் டு பி பை டி மைனஸ்ன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாதிரி
இதே ஈக்குவேஷனை நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டைப்பில் எழுதிட்டு இசட்டுக்கு பாயிண்ட் கண்டுபிடிச்சுன்னா நம்மளுக்கு C0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி அண்ட் b by d minus a. நெக்ஸ்ட், there is only one fixed point p of a transformation. It can be put in the form. ஸோ நான் இது உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருந்தால் அதோட நார்மல் ஃபார்ம். ஸோ அதுபடி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் u of r, θ equal to log r. ஸோ இதுக்கு ஹார்மோனிக் கான்ஜுகேட் எடுத்தோம்னா நம்மளுக்கு θ plus c வரும். இது வந்து போலார் கோஆர்டினேட்டில் இருக்கானா போலார் கோஆர்டினேட் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், if u of x, y equal to y cube minus 3x square y, then f of z equal to u plus iv is. ஸோ இது u கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ஜுகேட், சாரி, இது u கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் f of z கண்டுபிடிக்கிறது. ஸோ நான் அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் u given, ஸோ ரியல் பார்ட் கிவனாக இருந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா. பட் எனக்கு வந்து அந்த ஆன்சர் கரெக்டாக வரல. சப்போஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனான்னு தெரியல. ஸோ நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் IZQ + C தான் எனக்கு ஆன்சர் வருது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் இல்லை, நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Next question, the necessary condition for the transformation W equal to f of z to be conformal at the point z0 is. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபார்மல் மேப்பிங்கோட தியரம் ஒன்று பார்க்கும்போது இந்த கண்டிஷன் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம f dash of z0 is not equal to 0ங்கிறத அதுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கு சொன்னேன் நான், அந்த தியரம் இதெல்லாம் படிக்கும்போது அந்த கண்டிஷன்ஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து 2018 நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்டில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், அதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் m ஃபார் விச் 2x minus x square plus my square is harmonic. ஸோ ஹார்மோனிக் கண்டிஷன் வந்து என்னது நம்மளுக்கு, இப்போ இது கொடுத்துருக்குறது யூன்னு எடுத்துக்கோங்க. dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு ஹார்மோனிக் கண்டிஷன் தெரியும். ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து m வேல்யூ என்னங்கிறது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Next, the real part of an analytic function f of z is e power minus y cos x, then imaginary part. ஸோ வந்து இது u கொடுத்து v கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபார்முலா முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். Which of the following function f of z of the complex variable z is not analytic at all the points of the complex plane? இதோட ஆன்சர் வந்து என்னன்னா log z. Next, if u equal to x square minus y square, then conjugate harmonic is. கான்ஜுகேட் ஹார்மோனிக்னா v. ஸோ u கொடுத்து v கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு xy கொடுத்துட்டாங்க, u கேட்குறாங்க. ஸோ அது u கண்டுபிடிச்சு பாருங்க. சிக்ஸ்த் சம் பார்த்தீங்கன்னா u கொடுத்து எகைன் v கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுவும் சால்வ் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆன்சர் வருதாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இங்கே சில MCQ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், இது ஆன்சர்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் சில டைரக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், சிலது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸும் இங்கே சைட் பை சைடு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஆன்சரில் டீவியேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் டைம் இருக்கும்போது அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே பைலினியரில் வந்து கிராஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதும் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சில சம் சால்வ் பண்ணுறதும் உங்களுக்கு நான் தரேன். ஏன்னா இப்போ வந்து தியரி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எதுவும் முன்னாடி கேட்காதனால உங்களுக்கு போடல. பட் இந்த வருஷம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது போட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்க சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதில் உங்களுக்கு இந்த மேப்பிங்ஸு அண்டு இமேஜ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இமேஜ் கால்குலேட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.